தனுஷை பார்த்து விஜய்க்கு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? பயம் வந்திருக்கிறதுல விஜய் இப்போ பயப்படுற அந்த அளவுக்கு வந்து பிஸியாக இருக்கிறாரு. இப்போ அவர் இவரை பார்த்துலாம் அப்ப பயப்பட விஜய் ரசிகர்கள் பயப்படுறாங்களா? அப்படி ஆமாம் இருக்கலாம். தனுஷை பத்தி பேசும்பொழுது பின்னாடி ஜாதி இருக்குன்னு ஏதோ ஒரு போற போக்குல சொன்னீங்க. என்ன இல்லை சாதி பின்புலமா இல்லை, அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த சாதி பின்புலம் இல்லை. ஆனால் வந்து தனுஷுக்கு வந்து இருக்கு அந்த சாதி பின்புலம் இருக்கு. அதனால தான் அந்த சாதி பணக்கார இளைஞர்கள் ரஜினிகாந்த் பின்னாடி இருக்காங்களா? நீங்க ஏன் தனியாக பிரிக்கிறீங்க? அதாவது கேட்டீங்கன்னா ஆமா தானே. இல்லை இருக்கலாம் அல்லது இல்லை. இப்போ அது பொருட்டே இல்லையே, அவர் அரசியலுக்கு வரல. தனுஷ் இப்போ பேசுறீங்க எங்கே இருக்கிறீங்க எனக்கு தெரியுது. நான் சொல்ல வந்து கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா அவர் அரசியல் வந்து அவர் வரல. இப்போ வரக்கூடியவர்கள் வரைக்கும் பின்னாடி ஜாதி இருக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து முதல்ல வந்து என்ன சாதின்றதை அடையாளப்படுத்தல. அப்புறம் எதுக்கு திருச்சி கிழக்குல விஜய் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் நான் சொல்ல மாட்டேன். திருச்சி கிழக்குல எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கேட்டினா அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க பெரும் திமுக வேட்பாளர் இனிக்கோ இருக்கிற ஜெண்டர் கம்யூனிட்டியோ அதே கம்யூனிட்டி தான் சார். அதனாலதான் அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார். பெரம்பூர் எதுக்கு சார் சூஸ் பண்ணாரு? அப்ப சொல்லுங்க. பெரம்பூர்ல கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் இருக்காங்க. அதேதான் இங்க என்ன நிலைப்பாடோ அதேதான் அங்கேயும் இல்ல இது ரெண்டுக்குமே வேறுபாடு அதிகம். ஆனா பெரம்பூர்ல கிறிஸ்டியன்ஸ் இல்ல. நீங்க திருச்சி கிழக்குல பிள்ளைவாள் இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. வெள்ளாளர் கம்யூனிட்டி அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் கிறிஸ்டியன்ஸ் அதிகம் சார். வெள்ளாளர் தான் சார் பிள்ளைமார் சொல்லுவாங்க. விஜய் கிட்ட ஜாதி மதத்தை மக்கள் பார்க்கணும். ஆனா விஜய் பார்த்தார் இல்ல. விஜய் பார்த்தாரா? இல்ல நீங்க அரசியல் வியூகம் ஒன்று இருக்கு. அரசியல் வியூகம் நான் இல்லைன்னு நான் சொல்லல. இப்போ நீங்க சொல்லலாம் இனிக்கோ ஒரு மைனஸ் இருக்குல்ல. அவர் தான் ஜெயிப்பார் நான் நினைச்சேன். அதுதான் சார் அங்க ஒரு மைனஸ். தொகுதி வேட்பாளர் மக்கள் விட்டுற மாட்டாங்க. சாதியும் சப்போர்ட் இருக்கு, மதமும் சப்போர்ட் இருக்கு. அங்க வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் இருக்கு. ரெண்டு ஐட்டம் இருக்கிற ஜெயிப்பாரா? ஒரு ஐட்டம். இவர் ஐட்டம் காரணம் ஆயிட்டாரு. அங்க யாரு? விஜய் மனசுல அந்த மாதிரி சாதிய அந்த வேற்றுமை நமக்கு 1000 மாற்று கருத்து இருக்கலாம். சாதி ஒன்றும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் மனசுல கிடையாது. தனுஷை பார்த்து விஜய்க்கு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? பயம் வந்திருக்கிறதுல விஜய் இப்போ பயப்படுற அந்த அளவுக்கு வந்து பிஸியா இருக்கிறாரு. இப்போ அவர் இவரை பார்த்துலாம் பயப்பட விஜய் ரசிகர்கள் பயப்படுறாங்களா? அப்படி ஆமாம் இருக்கலாம் ஒரு வேலை கேட்டினா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் கண்ட்ரோல்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஒரு அவங்களுக்குலாம் இப்போ வந்து கேட்டினா இதுக்கு எப்படி சமாளிக்கிறது? இந்த பதவியில் போய் உட்காந்தாலே பெரிய சிக்கல் இருக்குது. அதை தக்க வைக்கிறது. அது ரஜினிகாந்த் என்றைக்கோ சொன்னார், இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்குறது பெருசு இல்லை, அதை தக்க வைக்கிறதுக்கு ராத்திரி மகளும் நான் போராடுறதுக்கு பாருங்கள். எப்போ வந்து ஏதோ ஒரு தடவை சொல்லியிருந்தார் இதை, சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம்னா ஒரு பதட்டம் இருந்துனே இருக்குது நமக்கு, போகிறப்ப எதையாவது தூக்கிட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நானும் வந்து பயந்துட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்னார், அது இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் எளிதாக வாங்கிட்டேன், ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு நான் போகிறேன். உண்மை தானே அது? இன்றைக்கி வந்து இத்தனை வயசாகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்றைக்கி வந்து பிரதீப் ரங்கநாதனும் சண்டை போடணும், அவர் போட்டி போடணும். அது ஒரு பெரிய ஒரு குடுப்பனை தான் வச்சுங்களேன். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் போன்ற ஒரு உலக அதிசயத்தில் ரஜினிகாந்த் ஒன்று. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து ரஜினிகாந்த் இடத்த உலக அளவில் யாரும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல அவருக்கு ஈக்குவலாக. உண்மை, அது உண்மை. அது வேணால் அது வந்து இந்த பிஜேபி அரசுக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுன்னு ஒரு வேறு வழி இல்லை. விஜய் சொல்லி தானே அவங்களுக்கு வந்து அங்கீகரிக்க மனசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுட்டாரு. அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா விழா எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்குது இங்கே இருக்கிற தமிழ் சினிமா உலகம்னு வச்சுங்களேன். தனுஷை பற்றி பேசும்பொழுது பின்னாடி ஜாதி இருக்குன்னு ஏதோ ஒரு போகிற போக்கில் சொன்னீங்க. இல்லை சாதி பின்புலம் இல்லை. அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது சாதி பின்புலம் இல்லை. ஆனால் வந்து தனுஷுக்கு வந்து இருக்காது அந்த சாதி பின்புலம் இருக்குது. அதனால தான் அந்த சாதி பணக்கார இளைஞர்கள் ரஜினிகாந்த் பின்னாடி இருக்காங்களே சார். நீங்கள் ஏன் தனியாக பிரிக்கிறீங்க? அதாவது கேட்டிங்கன்னா ஆமாம் தானே. இல்லை இருக்கலாம் அல்லது இல்லை. இப்போ அது பொருட்டே இல்லையே, அவர் அரசியலுக்கு வரல. இப்போ பேசுறீங்க எங்கே இருக்கிறீங்க எனக்கு தெரியுது. நான் சொல்ல வரது கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அரசியலில் வந்து அவர் வரல. இப்போ வரக்கூடியவர்கள் வரைக்கும் பின்னாடி ஜாதி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து முதல்ல வந்து என்ன சாதின்றதை அடையாளப்படுத்தலை முதல்ல. ஆனால் வந்து அரசியல் புரசலாக இப்போ செய்தி வருது கேட்டிங்கன்னா அவர் வந்து தெலுங்கர், அவர் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர், இல்லை நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், இல்லை அவர் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர் சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இன்றைக்கி வரைக்கும் விஜய் அவர்களோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த முதலமைச்சராக இருக்கிற அவருடைய சாதி இன்றைக்கி என்னன்றது ஒரு பெரிய குழப்பம்தான். இல்லை குழப்பம்லாம் நீங்கள் சொல்லுங்க. கிழக்கு எப்போ அவர் தேர்ந்தெடுத்தாங்க? நீங்கள் பாருங்கள், திரும்ப நான் சொல்ல மாட்டேன். விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவராக நீங்கள் அடையாளம் காட்டுறீங்க, கிறிஸ்தவ மதம் ஆனால் பேர்லேயே இருக்குது. ஆனால் சாதின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. அம்மா என்ன சாதி, அப்பா என்ன சாதி,
ஆனா சர்டிபிகேட்ல என்ன இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. சர்டிபிகேட் அத வச்சு தானே அவர் திருச்சி கிழக்க சூஸ் பண்ணாரு. திருப்பி நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க சர்டிபிகேட் நீங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் சர்டிபிகேட் என்ன ஜாதி இருக்கோ அதான ஒரிஜினல். சமீபத்துல அண்ணன் இல்ல சமீபத்துல அண்ணன் திரும்ப சொன்னார். என்னன்னு கேட்டா அவர் வயது சொல்லும் போது கண்ட அந்த பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா நான் 10ஆம் தேதி தான் ஜாதகம் எழுதுவோம் 10 தான் போட்டிருந்தாங்க. ஆனா நான் பிறந்தது வந்து 17ன்னு சொன்னாரு. தேதியில சொன்னார் ஆகஸ்ட் 17 சொன்னாரு. தேதியில குழப்பம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி தான் சார். அதுதான் சார் அப்படின்னு நம்ம இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க சர்டிபிகேட்ல இருக்கலாம், பேப்பர் முக்கியம் கிடையாதுங்க. ஆமா சார், தந்தை வழி ஜாதி தான் நீங்க அக்செப்ட் நான் சொல்றது பேப்பர் சமூகம் பாக்குது. திருப்பி நான் சொல்றேன், அது பேப்பர்ல இருக்கு. நான் கூட சொல்றேன் என் தந்தை வழி சமூகம் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு திருச்சி கிழக்குல விஜய் போட்டி சார்? அது வந்து பாத்தீங்கன்னா சார் இங்க நான் சொல்றேன் பாருங்க, திருச்சி கிழக்குல எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கேட்டா அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க பெரும் திமுக வேட்பாளர் இனிக்கோ எழுதுறாச்சு எந்த கம்யூனிட்டியோ அதே கம்யூனிட்டி தான் சார். அதனாலதான் அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார். பெரம்பூர் எதுக்கு சூஸ் பண்ணாரு அப்ப சொல்லுங்க. பெரம்பூர்ல கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. அதேதான் இங்க என்ன நிலைப்பாடோ அதேதான் அங்கேயும் அதே நிலைப்பாடு. இது ரெண்டுக்குமே வேறுபாடு அதிகம். ஆனா பெரம்பூர்ல கிறிஸ்டியன்ஸ் அதிகம், நீங்க திருச்சி கிழக்குல பிள்ளைவாள் நான் சொல்றேன் கேளுங்க, அங்க முதலியார் கம்யூனிட்டி அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் கிறிஸ்டியன்ஸ் அதிகம் சார். வெள்ளாளர் தான் சார் பிள்ளைமார் சொல்லுவாங்க. வெள்ளாளர் தான் பிள்ளைமார் சொல்லுவாங்க. பிள்ளைமார்ன்றது பட்டம், வெள்ளாளர்ன்றது கம்யூனிட்டி. அவர் வெள்ளாளர் கம்யூனிட்டி அவர் இருக்கிறாரு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியுன்றதுனால சொல்றேன், நான் அந்த கம்யூனிட்டினால நான் சொல்றேன். வேற வழி இல்லாம சொல்ல வைக்கிறீங்க நீங்க என்ன. நான் எனக்கு அதில் அடையாளப்படுத்திக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் நீங்க வேற வழி இல்லாம நீங்க சொல்ல வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். எனக்கும் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து நீங்கள் கிறிஸ்தவராக நீங்கள் வந்து நீங்கள் மதம் மாறிங்கன்னா அதுதான் அங்கே ஸ்ட்ரென்த். மதம் பெருசா சாதி பெருசா? மதத்தை மக்கள் பார்க்கல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனா விஜய் பார்த்தார். இல்ல விஜய் பார்த்தாரா? இல்ல நீங்க ஒரு அரசியல் வியூகம் ஒன்று இருக்கு சார். அரசியல் வியூகம் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அங்கே வியூக அமைப்பாளர்கள் டிசைட் பண்ணுறாங்க நீங்கள் இதை இங்கே போட்டிட்டா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளூராக அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுங்களா அடி மனசில் சாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கிடையாது. ஆமா நான் விஜய் தமிழ்நாட்டில் நீங்க விஜயை கடுமையாக எதிர்த்தது நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதுவும் தேர்தல் நேரத்தில் அல்லது தேர்தலுக்கு முன்னதாக நான் சொல்ல அரசியல் கட்சி தொடங்கும் போது ஆதரிச்சது வேற. அப்போ அன்றைக்கி வந்து ஒரு நடிகராக பார்த்து ஒரு அரசியல் கட்சிக்கு வரட்டும்னு சொல்லுது, அப்போ ஆதரிச்சது வேறு. ஆனால் நான் கொள்கை நிலைப்பாட்டை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தேசியன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு திராவிடன்னு சொல்லும்போது பார்த்துப்போ நம்ம ஐடியாலஜி பற்றி நம்ம வேறுபடுறோம். விஜய் தமிழ்நாட்டை விமர்சனம் பண்ணக்கூடிய முக்கியமான நபர்களை நானும் இருந்தேன். ஆனால் வந்து சாதி அடிப்படையில் அடிமனசில் சாதியில் இருந்தேன்னா நான் கூட வந்து கேட்டால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அப்படி பார்த்தா நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் திருச்சி கிழக்கு வகையறா. ஆமாம் நீங்கள் திருச்சி கிழக்கு. ஆனால் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். சாதின்னு ஒன்று மனசில் இருந்து கருத்தியெல்லாம் நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி முக்கியம், என் கருத்தியல் தான் எனக்கு. அந்த இடத்துல தான் நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய்க்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. விஜய் கிட்ட யாரும் ஜாதி மதம் பார்க்கல. ஆனால் விஜய் அதை பார்த்ததுனால தான் இல்ல நீங்க பேசிட்டீங்களா, நான் என்ன விட்டுருங்க, பேச விடுங்க கொஞ்சம். நான் சொல்லிடுறேன் கிளியரா. விஜய் பார்த்தாரா பார்க்கலன்னு. ஆனால் அங்கே வந்து வியூக அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க டிசைட் பண்ணுறது தான். இப்போ எப்படி வந்து இன்றைக்கி வந்து விஜய் முதலமைச்சர், நீங்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் பயணம். இவர் பயணத்தை சொல்லலாம், இல்லை இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அங்கே போகக்கூடாது, இன்றைக்கி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க, கருப்பொடி காட்ட போகிறாங்க அப்படி சொன்னாங்கன்னா பாதுகாப்புத்துறை அதிகாரி சொல்கிறதா இருக்கும். இல்லை அதை மீறி நான் போவேன்னு சொல்ல முடியாது. அது முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவங்களுடைய பயண திட்டங்களை வந்து அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுறாங்க, பாதுகாப்பு அதிகாரி தான் முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இருக்கட்டும் அரசியல் பயணத்தில் வியூக அமைப்பாளர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு டிசைட் பண்ணுறாருன்னு கேட்டால் எந்த தொகுதி சரியாக இருக்கணும் அவங்க டிசைட் பண்ணும்போது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு கேட்டால் பெரம்பூர் அண்டு. ஏன்னா பெரம்பூரில் கிறிஸ்டியானிட்டிஸ் அதிகம் வந்து 50% மேலே, அதுவும் ஆங்கிலோ இண்டியன்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பெரும் பகுதி அது. சரிங்களா, இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு. அப்போது அங்கே வந்து டிசைட் பண்ணது பெரம்பூரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து விஜய்க்கு வந்து பெருவாரியாக வாக்களித்தாங்க. சரிங்களா. ஆனால் அதே மாதிரி திருச்சிகளே பார்த்திங்கன்னா பெரும்பகுதின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 ப்ளஸ் இருக்குது. இங்கே 1 ப்ளஸ்ஸு அங்கே 2 ப்ளஸ் இருக்குது. என்னென்னு கேட்டால் ஒரு பக்கம் சாதியும் இருக்குது, இன்னொரு பக்கம் மதமும் இருக்குது. அதில் கண்டிப்பாக அடிப்பாருன்னு ஒரு இங்கே பெரம்பூர்லேயே கவிழ்ந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் அடிக்க முடியும்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி திருச்சியில் அடிச்சாங்க. இப்போ நீங்க சொல்லலாம் இனிகோ அங்க ஒரு மைனஸ் இருக்கு, அங்க அவர்தான் ஜெயிப்பார்னு நான் நினைச்சேன். அதுதான் சார், அங்க ஒரு மைனஸ். தொகுதி வேட்பாளர் மக்கள் விட்டுற மாட்டாங்க. சாதியும் சப்போர்ட் இருக்கு, மதமும் சப்போர்ட் இருக்கு. அங்க ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் இருக்கு. அடுத்த 2 ஐட்டம் இருக்கிற ஜெயிப்பாரா, ஒரு ஐட்டம். ஸோ இவர் ஐட்டங்காரனா ஆயிட்டார் அங்க. யாரு விஜய், புரியுதா? அங்க காலி ஆயிட்டாங்க. இல்லைன்னா திமுகவை எதிர்த்து வெற்றி பெறதுல சாதனை. ஏன்னா வலிமையா கோட்டையா இருக்கிறது திருச்சி கோட்டைன்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த கோட்டையில் வந்து ஓட்டம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய். அதுக்கு 2 பலம் இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. வியூக அமைப்பாளர்கிட்ட டிசைட் பண்ண தான். நீங்கள் சொல்லலாம் விஜய் வந்து கேட்டால் எனக்கு சாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உள்ளபடியாக அது இல்லைன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லை ஆமாம் இல்லைன்றது விஜய் மனசில் அது கிடையாது, சாதி இது கிடையாது. அப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த 7 அமைச்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். இந்த தலித் பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க 7 பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞரால் மறுக்கப்பட்டது, இதே ஸ்டாலினால் மறுக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் 4 பேருக்கு கொடுத்தாங்க. நான் இருக்கலாம் சார், ஆனால் வந்து 7 8 சார், இது இன்னும் எண்ணிக்கை கூடுதல் இது, சரிங்களா? இங்கே உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சில பேர் கொடுப்பாங்க. விஜய் மனசில் அந்த மாதிரி சாதிய அந்த வேற்றுமை நமக்கு 1000 மாற்று கருத்து இருக்கலாம், சாதி வன்மம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதி மத ரீதியா நான் விஜய் விமர்சரிக்கணும் அப்படின்னா என்னைக்குமே இல்லை, எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லா ஆயுதமும் எடுக்கும்போது அந்த ஆயுதத்தை வியூக அமைப்பாளர்கள் எடுப்பாங்க தானே. அப்ப வியூக வகுப்பாளர்கள் கொடுத்த சூஸ் பண்ண தொகுதி தான் திருச்சி கிழக்கும். அமைப்பாளர்கள் கிடையாது, அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியோட வியூகம். அவருடைய வியூகம் தான் திருச்சி கிழக்கும் பெரம்பூர். அதனால தான் விஜய் அங்க போட்டி. சார் இன்னைக்கு விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரே ஒரு ஒற்றை மனிதர் தான் சார். அது ஒரிஜினல் இல்லையா? கிடையாது நிச்சயமாக. அது ஒரிஜினல் சிக்கலாச்சு. ஒரிஜினல் போட்டு கொடுத்த கணக்கு அத்தனையும் தப்பாச்சு, நீங்க புரிஞ்சுங்க. ஆனா கருத்து கணிப்பு சென்னை ஃபுல்லா நடத்துறது அதெல்லாம் நீங்க சொல்லலாம் சரிங்க, அதெல்லாம் ஒரு சைடில் ஒரு சப்போர்ட். இது அதுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரிஜினல் என்னைக்கு போய் சேர்ந்தாரு? என்னைக்கு போய் சேர்ந்தார்? கட்சி தொடங்கி கிட்ட 1 வருஷம் கழிச்சு தான் போய் சேர்றாரு. ஆனால் வந்து 2024 வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கான வேலைகள் நடக்குது. 21லேருந்து வேலை நடக்குது, பல பேருக்கு தெரியாது. அது 21லேருந்தே வேலை நடக்குது. 24ல் டேட் அறிவிக்கிறார். ரஜினிகாந்த் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கிறாரோ அப்போவே அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது, சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் பண்ணலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் காங்கிரஸையும் பிஜேபி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வந்து விஜயை கொண்டு வந்து ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சு தான் சாதாரண விஷயம் கிடையாது. 2 திராவிட கட்சிகளும் 2 தேசிய கட்சிகளும் மண்ணை கவ வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்கார்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கும் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற இடத்துல தான் இருந்தார் விஜய், வாங்குற இடத்துல இல்லையே. ஆமாம், என்னடா நீங்கள் திடீர்னு பேசணும், திடீர்னு விஜய்க்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறது நினைக்காதீங்க. நான் பேசுகிறது ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த அறிவாற்றலை பற்றி பேசுகிறேன், அந்த அரசியல் ஞானத்தை பற்றி பேசுகிறேன். 2 திராவிட கட்சிகள் 70 ஆண்டு காலம் கோலாச்சினது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்கில் எடுத்துக்கலாம், வந்து காங்கிரஸை வந்து எடுத்துக்கணும்னா ஒரு 100 வருஷம், பிஜேபி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் எடுத்துக்க முடியும். இந்த 4 கட்சிகளையும் வந்து புறந்தள்ளிட்டு ஒருத்தர் வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து திராவிட சித்தாந்தத்தை மேலோங்கி இருக்கிற வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் பதவியிலே வந்து ஆட்சியை பிடிக்க வைக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து ஜான் ஆரோக்கியசாமி பண்ணார், வெற்றிகரமாக பண்ணார்.